வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிக்டாக் பவர் பேங்க் நம்ம எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு டிக்டாக் சாக்லேட் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.7 வோல்ட் எம்ஏஹெச் பேட்ரி 60 எம்ஏஹெச். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3.7 வோல்ட் தான் செட் ஆகும். இது பார்த்திங்க அப்படின்னா பவர் பேங்க் மாடல், அதாவது சர்க்யூட் போர்டு. இது பவர் பேங்க்குக்கு உள்ள சர்க்யூட் போர்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. அதாவது அந்த சர்க்யூட் போர்டு உள்ளே போகிற அளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த பாக்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோம். தென் நம்ம இந்த பேட்ரி இருக்குது இல்லையா, இப்போ 3.7 வோல்ட் பேட்ரி இருக்குது. அதை தான் நம்ம இந்த இதில் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேட்ரி பார்த்திங்க அப்படின்னா 3.7 வோல்ட் பேட்ரி. இது பவர் பேங்க் உள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 3.7 வோல்ட் தான் பேட்டரி தான் இருக்கும். பெரிய பேட்டரியாக இருக்கும். அதில் ஆம்ஸ் அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஏஹெச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். இது 4 வோல்ட் இப்போ வந்துகிட்டு இருக்குது. 60 எம்ஏஹெச் தான், 100 எம்ஏஹெச் கூட கிடையாது. இப்போ இந்த பேட்டரியை எடுத்துகிட்டு நம்ம இந்த போர்டில் கனெக்ட் பண்ணணும். இப்போது கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் பேங்க் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இதுலேருந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய மொபைலுக்கு நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். கரெக்டாகவே இதிலே அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ். ரெட் கலரை ப்ளஸ்லையும் பிளாக் கலரை மைனஸ்லையும் நம்ம கரெக்டாக சால்ட்ரின்னு வச்சிடணும். இப்போ வச்சாச்சு. பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே இந்த போர்டை வச்சு நம்ம நிறைய பவர் பேங்க் நம்ம ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். இதை விட பெரிய பேட்டரியெல்லாம் வச்சு காமிச்சிருக்கோம். இது ரொம்ப ஒரு குட்டியான பேட்டரி. இது ரொம்ப ஸ்மால் சைஸ் பேட்டரி. ஸோ அதனால தான் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சின்ன பாக்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். இதோட இன்னும் சின்ன பாக்ஸில் ரெடி பண்ண முடியும் நம்மளால். பாக்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இந்த டிக்டாக் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணி பார்ப்போம், சார்ஜ் ஆகுதா என்னன்னு. இப்போ நம்ம ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணியாச்சு. இது மைக்ரோ யூஎஸ்பி தான். அதாவது போர்டு மைக்ரோ யூஎஸ்பி டைப்பு. பார்த்திங்கன்னா ரெட் கலர் பிளிங்க் ஆகுது. இந்த ரெட் கலர் உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாகிட்டுனா உங்களுக்கு பிளிங்க் ஆகாது. கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இதில் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிட்டுனா உங்களுக்கு ப்ளூ கலராக மாறிடும். இப்போ நம்ம சார்ஜ் பண்ணிவோம். ஸோ சாம்சங் ஃபோனில் நான் சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ சார்ஜ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் திரும்பவும் நான் உங்களுக்கு சார்ஜ் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு சவுண்டு வரும் பாருங்கள். கண்டிப்பாக சவுண்டு வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.